ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார்? அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் அந்த பகுதியிலே கள ஆய்வு செய்த தேவேந்திரன் அவர்கள் சாக்கோட்டை அன்பழகன் அவருக்கு தான் மீண்டும் ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை இந்த எதிர்ப்பு தரப்பில். ஏன்னா பாஜக கொஞ்சம் லேட்டாக தான் அறிவித்தாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரை சின்னத்தில் போட்டி போடுது. ஏற்கனவே இங்கே அதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை தாமரை சின்னத்துக்கு அந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அசோக்குமார். அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், படையாச்சின்னா அங்கே இந்த பகுதியில் சொல்லுவாங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவர், நல்ல குடும்பம், ஒரு நோன் ஃபேமிலி, ஒரு அந்த தேசியவாதி குடும்பம் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் அனைவரும் அறியப்பட்டவருது. லாரி பிஸ்னஸ், கான்ட்ராக்டு இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அன்பழகன் தாறுமாறாக செலவு செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர். இப்போ தொகுதி எப்படி இருக்குது? தாவேக்கா இப்போ புதுசாக வினோத் ரவி அவர் எந்த அளவுக்கு பிரிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். அன்பழகன் எல்லா தரப்பு மக்களிடம் ரொம்ப இயல்பாக, ரொம்ப இதோட பாசத்தோடு பழகக்கூடியவர். ஆனாலும் இந்த பஸ் ஸ்டாண்டு அமைக்கிறதுல அந்த பெரிய பிரச்சனை இருந்ததுங்கிறதெல்லாம் உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் சொல்லியிருக்கிறீங்க. இப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் அந்த பகுதியில் காங்கிரஸ் உயிர் தெழுணுன்னா அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெறணுங்கிற ஒரு வேட்கையோடு அங்கே வேலை பார்த்துருக்காங்க. தாமரை சின்னத்தில் அவங்க போட்டிடுறாங்க. வாய்ப்பு எப்படி இருக்குது? இங்க வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்ட கள ஆய்வுல பாத்தீங்கன்னா சாக்கோடை அன்பழகனுக்கு தான் வாய்ப்புகள் இருந்தது. இப்போ அதை தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸ்ல தாமரை சின்னத்துல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அசோக்குமார் போட்டிடுறாரு. அவரோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சார பீரங்கியா இருந்தாரு. அதனால அவர் இந்த சமூக ஓட்டுகளை கவர்றதுக்கு என்ன வேலைகள் பார்க்கணுமோ அவளையும் பார்த்து வச்சிருக்கிறாரு. அதை தாண்டி இங்க ராமதாஸோட பாமகவுல மா.க. ஸ்டாலின் போட்டியிடுறதுனால அவருக்கு கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லைங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அதனாலதான் அசோக்குமாரே நம்ம ஜெயிக்க வச்சா நல்லது, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்க வன்னியர் சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால அவருக்கு ஒரு சப்போர்ட் தெரியுது. நிறைய மக்கள்கிட்ட கேட்கும் போது அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இங்க டிவிகேவோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது டிவிகேல பாத்தீங்கன்னா பிரச்சாரத்திலாம் பாத்தீங்கன்னா ஏஐ பயன்படுத்தி விஜய் வராத போதும் ஒரு பெரிய புரட்சி செஞ்சாரு இந்த வேட்பாளரு. அந்த அளவுக்கு எல்லாம் இங்க நிறைய புதுமைகளை புகுத்துனதுனால, சரி ஒருவேளை இவரு ஜெயிச்சா புதுமைகளை புகுத்தினாலும் புகுத்துவாரு தொகுதியில அப்படின்னு மக்கள் ஏதாவது நினைக்கலாம். ஆமா, நினைச்சுக்கிட்டு ஒருவேளை மாத்தி குத்திடுச்சுங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் இங்க தாமரைக்கும் உதயசூரியனுக்கும் தான் இங்க போட்டி அப்படின்றதுதான் மிக முக்கியமான தகவல். டிவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. டிவிக்கே எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும்? ஏன்னா இங்கே கல்லூரிகள், அதிகமான கல்லூரிகள் இப்போ கும்பகோணத்தை சுற்றி வந்திருக்குது. இளைஞர்கள் நிறையாக இருக்கிறாங்க. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போகும்? தாவேக்கா எத்தனை % வாங்கும்? தாவேக்கா பாத்தீங்கன்னா ஒரு 20% வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அவங்களோட பிரச்சாரம் ஆகட்டும் போகட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு இதா இருந்தது. அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பசங்கள் இல்லாம சில வயசானவங்க கூட மாத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க திராவிட கட்சிகளே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இருக்கிறாங்க. அதனால மற்ற தொகுதிகளை இப்ப பக்கத்துல இருக்க திருவிடமதுரை கம்பேர் பண்ணும்போது கும்பகோணத்துல டிவிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியா தான் இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இங்க போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸா, ஐயா மூப்பனாரின் பக்கத்து ஊரான கும்பகோணம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி வன்னியர் சமூகங்கிறதுனால அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 2 பேரும் இப்ப உள்ள சூழல்ல 2 பேரும் சமநிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்றத கூட சொல்லலாம். யாரு வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். முதற்கட்ட கள ஆய்விலே சாக்கோட்டை அன்பழகனுக்கு ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே நேரத்தில் அங்கே திமுகவிலேயே மாவட்ட செயலாளர்களை மாறி போனதில் அந்த ஒரு வருத்தம் திமுகக்குள்ளார ஒரு உட்கட்சி இது இருக்குது. அப்படி இருந்தால் கூட
இந்த முறை ஒருவேளை சாக்கோட்டை அன்பழகன் வெற்றி பெற்றார், அவர் வந்து அமைச்சராக கூட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவங்க அவரை ஜெயிக்க விடுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது திமுக நன்றிகள் நிறைய கட்சி இருக்குது. அப்படின்னு அப்படி இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த படையாட்சி சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அசோக் குமாருக்கு நம்ம வாக்களித்தோன்னா அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சமூகம் நினைக்குது. ஆனால் அந்த சமூகத்திலிருந்தே டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஃபேக்ஷன் அதுலேருந்து ம.க. ஸ்டாலின் போட்டி போடுகிறார். அவர் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள். குறிப்பாக திருவிடைமருதூர் பகுதியெல்லாம் அவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஒரு யூனியன் சேர்மனாக கூட இருந்திருக்கார். அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனாலும் கூட 2 பேரில் யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறப்ப அசோக் குமார் அப்படிங்கிறப்ப அவருக்கு தான் அதிகமாக அந்த சமூகம் வாய்ப்பளிக்கும் அப்படிங்கிறது கள யதார்த்தம் சொல்கிறது. இது நகரப்பகுதியாக இருக்கிறதுனால தாவேகா இங்கே பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவங்களுடைய ஏஐ டெக்னாலஜியில் பயன்படுத்தின அவங்களுடைய தேர்தல் பிரச்சார வியூகம் வந்து அது இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இங்கே 20% வாக்குகள் வரைக்கும் தாவேகா வாங்கும் அப்படிங்கிறது. அந்த தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்கு பட்டியல் சமூகத்துடைய வாக்கு, ஈவன் பிராமண இளைஞர்களுடைய வாக்கு கூட எல்லா சமூகத்துடைய இளைஞர்களுடைய வாக்குகளையும் பிரிக்குது. ஏன்னா நிறையா அங்கே கல்லூரிகள் இருக்கிறது, இளைஞர்கள் கல்லூரி மாணவிகள்லாம் இருக்காங்க, அதோடைய தாக்கமும் இருக்குது. இது ஒருவேளை திமுகவுக்கு போகிறது மாதிரியான இருந்த வாக்குகள் கூட இப்பொழுது தாவேக்காவுக்கு போகிறதுனால அதுவும் திமுகவுக்கு ஒரு சின்ன சர்க்கிளாக இருக்கலாம். அதனால் ஒரு டஃப் ஃபைட்டு அன்பழகன், சாக்கோட்டை அன்பழகனுக்கும் இளைஞர் அசோக் குமாருக்கும். அதில் அசோக் குமார் நீந்தி வருவாரா அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி நம்ம அவளோட பார்க்கலாம். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.